நான் உக்கடை மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கலாம்னு நினச்ச நேரமும் என்னமோ காலையிலேயே மழை. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணி மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. 6 மணிக்கு போகலான்னு நினச்சேன், 7 மணி ஆயிடுச்சு. சூலூர் குளத்தை தாண்டி போகல விகாஸ் அந்த குளத்தை பார்த்துட்டு பீச்சுன்னான். அதுதான் உனக்கு பீச்சுன்னு நான் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன். அவனுக்கு தண்ணியை பார்த்தா பயம். ஒரு நாள் அங்கே போகலான்னு சொன்னான். அது பீச்சு தம்பின்னு சொல்லவும் பயந்துட்டான். அதுலேருந்து அவன் கேட்குறதே இல்லை. அந்த பீச் அந்த குளத்தை பார்த்துட்டு அதில் நான் வந்து ஷார்க் விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் போனதும் சாருக்கு வந்து பசி வந்துருச்சு. சரி அப்படியே ஒண்டிப்புதூர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் சாந்தி கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. இந்நேரத்துக்கு யாராவது விளையாடுவாங்களா? மழை வேறு பெய்யுது, எப்படி விளையாட முடியும்? இங்கே இடமே இல்லை, போகலாம் உள்ளே போகலாம். சாந்திக்குள்ளே போனதும் விகாஸ் பார்க்கில் போய் விளையாடணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். மழை பெஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லி அவனை அப்படியே சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு 1 மந்த் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து 1 மந்தில் இவ்வளோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே இடம் மாற்றிட்டாங்க. நான் எங்கே போனாலும் பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உள்ளே போயாச்சு சாப்பிட. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினதை மட்டும் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துட்டேன், யாருக்கும் தெரியாமல். உள்ளே ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு வெளியில் இருக்கிறவங்க சாந்தி சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே எடுத்துகிட்டு போய் அங்கே க்ளீன் பண்ணுற இடத்துல கொடுத்துடணும். பிளேட்டை வச்சுட்டு கையை கழுவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் சாருக்கு வந்து அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வந்துடுச்சு. பாத்ரூம் வந்து பார்க்குக்குள்ளே கூட்டிகிட்டு போன பாத்ரூம் போகிறது. இவருக்கு வந்து வெளியே வந்தால் தான் பசிக்கும், சுச்சு வரும், கக்கா வரும், எல்லாமே வெளியே வந்தால் தான் இவருக்கு எல்லாமே வரும். அவர் கக்கா போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இது. மார்னிங் வந்து வாக்கிங் போய்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு பிளேஸ் இது. இந்த இடத்துக்கு இவர் தான் வாட்ச்மேன் போல். எப்படி உட்காந்துருக்காரு, ட்ரெஸ் கூட போடாமல். ராகி பாலும் குடிச்சிட்டு அப்புறம் ப்ரெட், என்னடா இது என்னது உளுந்து பருத்தி, அதையும் வந்துட்டு இதையும் பிடிச்சிக்கோச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டதோட பில்லு எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். 120 ருபீஸ் தான். சாப்பிட்டு வெளியே வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட், வெயில் இல்லை, நல்லா இருந்துச்சு. இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன மீன்? ஃபஸ்ட் டைம் வரேன் மீன் மார்க்கெட். கெளுத்தி மீனா ஹெல்த்தி மீனா? ஒரு கப்பலாக இருக்குது. போயிட்டு ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வாங்கலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி போய் அப்படி வந்தால் முடிஞ்சிடும், இருந்தாலும் ஒரு சுற்றிட்டு வரலான்னு சுற்றிட்டு இருக்கோம். மழை பெஞ்செல்லாம் நசன்னு இருக்குது கீழே தண்ணி. ஒரு வழியாக ஒரு கடையை கண்டுபிடிச்சி நண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த நண்டை கேட்டால் ஒரு 400 ருபீஸ் சொன்னாங்க 1 kg. இன்னொரு நண்டு இருந்துச்சு, இதை விட சரி அந்த நண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு போட சொல்லிட்டேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு
திரும்ப அந்த பெரிய நண்டு இருந்துச்சு, இது 600ன்னு சொன்னாங்க. அந்த நண்டு 1 கிலோ வாங்கிட்டு, வஞ்சரம் மீனும் 1 கிலோ வாங்கிட்டு, அதுக்குள்ளே சார் வந்து பக்கத்தில் வந்து லவ் பேர்ட்ஸ் கடை இருந்துச்சு, அதை பார்க்கணும், குருவி பார்க்கணும், எனக்கு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்படியே கண்ணில் மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பார்க்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அழகாக இருக்கும் குட்டி குருவிங்களா. ஒன்றை மாதிரியே. ஆனால் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இல்லை. ஆனால் எனக்கு குட்டி குருவி வேணும். வாங்கிக்கலாம்டா, நம்ம வீட்டில் இருந்துச்சு தானே, இப்போ வேணுங்கிற. எனக்கு வேணும். கூண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வா. எங்கள் அம்மா வந்து எனக்கு வஞ்சர மீனை மட்டும் ஏமாற்றிட்டாங்க. நண்டு நல்லா இருந்துச்சு, ஆனால் மீன் சுத்த வேஸ்ட்டு. கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை மீன். அது வந்து வஞ்சரமா என்னன்னே தெரில. பெரிய பெரிய வஞ்சர மீன் வச்சுருந்தாங்க. எனக்கு அளவாக போதும், ஒரு 1 kg போதும்னு சொல்லவும் வேறு பக்கம் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அது அப்போ வஞ்சரமா என்னன்னே தெரில, ஏதோ ஏமாற்றிட்டாங்கன்னு மட்டும் நினைக்கிறேன். அப்போ அப்படியே வர வழியில் வீட்டுக்கு தேவையான காய்கறி, தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த வஞ்சர மீன் ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. திரும்ப நான் வந்து கிலோ 1 கிலோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்கவும் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. இது வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்போது மேலே வேலை வச்சுருந்தாங்க. மீன் சுத்தமாக நல்லா இல்லை. உண்மையாகவே வஞ்சரமா என்னன்னே தெரியல. சரி, போய் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்போம். அதுக்குள்ளே நான் என்ன வாங்கினேன், அந்த ப்ரெட்லாம் வாங்கினேன்ல, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு. அது வந்து நட்ஸ் ப்ரெட்டு 35 ருபீஸ் தான். இந்த ப்ரெட் வந்து எல்லாமே கோதுமை ப்ரெட்டு 20 ருபீஸ். அப்புறம் வந்து உளுந்து பர்ஃபி 30 ருபீஸ். இவ்வளோ தான் வாங்கினேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைச்சிடலாம். மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு ஒரு சைடு வச்சுட்டு அப்படியே நண்டு ஒரு சைடு கிரேவி வச்சாச்சு. இதை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு ஒரு சைடு வச்சுட்டு கடைசியாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கடைசியாக இது மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. மீன் மட்டும் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து கடல் மீன் கிடைக்கல, டேம் மீன் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லி தான் கடல் மீன் வாங்கலான்னு மார்க்கெட் போனேன், ஃபிஷ் மார்க்கெட். அங்கேயும் போய் ஏமாற்றிட்டாங்க. காசு வாங்குறாங்க, கரெக்டாக வந்து நம்ம கேட்குற மீனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது பழைய மீனா வஞ்சரமா இல்லை பழைய மீன் வேறு ஏதாவது மீனான்னு தெரில. ஒரு வழியாக சமைச்சு சாப்பிட்டோம். நண்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு மட்டும் திருப்தி இல்லை. ஓகே, பாய்.